Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் அப்படின்னா என்ன, ஸோ அதோட பேசிக்ஸ் என்னென்ன விஷயங்கள் நமக்கு இருக்குது, தியரி போர்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற விஷயம் நம்ம பார்க்க போகிறோம், ரைட்? ஸோ இது வந்து உங்களுக்கு சம்டைம்ஸ் 2 மார்க்ஸ் அண்டு 5 மார்க்ஸில் கூட சம்டைம்ஸ் கேட்டிருக்காங்க லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளமோட அந்த ப்ரொசீஜர்ஸ். ஓகே, ஸோ அதனால் அதை நான் ஜஸ்ட் ஒரு வீடியோவாக மேக் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இனிஷியலி இந்த லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் அப்படின்னா என்ன, அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், எல்பிபி அப்படின்னு சொல்லுவோம். லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் எல்பிபி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எல்பிபி இஸ் எ மேத்தமெட்டிக்கல் டெக்னிக் which is used to optimize. ஆப்டிமைஸ்னா என்ன, எய்தர் மேக்ஸிமைஸ் ஆர் மினிமைஸ், ரைட்? இதெல்லாம் நம்ம வந்து முன்னாடியே பார்த்துருக்கோம், ஆப்டிமைஸ் டெக்னிக்ஸ். ஸோ ஆப்டிமைசேஷன் சொல்யூஷன், ரைட்? மேக்ஸிமைஸ்னா என்ன, ப்ராஃபிட்டை மேக்ஸிமைஸ் பண்ணுவீங்க, மினிமைஸ்னா காஸ்ட்டை மினிமைஸ் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் ஆப்டிமைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்டிமைஸ் தி அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வித் லிமிட்டட் ரிசோர்ஸஸ். லிமிட்டட் ரிசோர்ஸஸ்னால் ஒரு ஃபைனைட் நம்பர் ஆஃப் ரிசோர்ஸஸ் கொடுத்துருவாங்க, அதை வச்சு நம்ம கிவன் ஃபங்க்ஷனை கன்ஸ்ட்ரெயின்ட்டை ஆப்டிமைஸ் பண்ணணும், எதர் மேக்ஸிமைஸ் ஆர் மினிமைஸ் பண்ணணும். அதுதான் நம்மளோட லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ லீனியர் ப்ரோக்ராமிங் அப்படின்னா என்ன, அந்த நேம்கான ஃபார்மேட் என்ன அப்படின்றத சொல்லியிருக்கேன். லீனியர் அப்படின்னா என்ன, 2 பார்ட், லீனியர் ப்ரோக்ராமிங் 2, ரைட்? ஸோ லீனியர்னா நமக்கு என்ன தெரியும், டிகிரி ஆஃப் தி வேரியபிள்ஸ் வந்து மஸ்ட் பி என்னவா இருக்கணும், 1. அதானே நம்ம லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னால என்னன்னு பார்த்துருப்போம். லீனியர் ஈக்குவேஷன்னா டிகிரி 1 இருக்கணும், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்னா டிகிரி 2 இருக்கணும், கியூபிக்னா டிகிரி 3 இருக்கணும், கண்டிஷன், ரைட்? அப்போ லீனியர்னா டிகிரி மஸ்ட் பி 1 இருக்கணும். ப்ரோக்ராமிங்னா நமக்கு தெரியும் ஆல்ரெடி. ப்ரோக்ராமிங்னா என்ன விஷயம், நார்மலாக ப்ரோக்ராமிங்னா ஏதோ ஒரு பிளானிங், ரைட்? ஸோ அப்போ டிகிரி 1 வேரியபிளோட டிகிரிஸ் 1 இருக்க ஈக்குவேஷன்ஸை எடுத்து ஸோ அதை வச்சு நம்ம பிளான் பண்ண போகிறோம். ஸோ மேக்ஸிமைஸ் என்ன பண்ணால் மேக்ஸிமைஸ் வரும் ப்ராஃபிட்டு, என்ன பண்ணால் மினிமைஸ் வரும், ரைட், காஸ்ட் அப்படிங்கிறத நம்ம பிளான் பண்ணுறது தான் வந்து இந்த லீனியர் ப்ரோக்ராமிங், ரைட்? அந்த பிளானிங்கை பேஸ் பண்ணி வர ப்ராப்ளம்ஸ், ரைட்? ஸோ லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறோம், ரைட்? ஸோ அதுக்கு நான் இங்கே லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் அப்படின்னா என்ன, எ ப்ராப்ளம் கிவன் இன் தி ஃபாலோயிங் ஃபார்மட் இஸ் கால்டு லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம், ரைட்? ஸோ மேலே நான் சொல்லியிருக்கிறது ஃபார்மல் டெஃபினேஷன். ஸோ இங்கே வந்து லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளமோட எல்பிபி அப்படின்னா என்ன வேலை இருக்கும் அந்த எல்பிபி, ரைட்? இன்கேஸ் உங்களுக்கு எல்பிபியோட டெஃபினேஷன் கேட்குறாங்க ஒரு 2 மார்க்கில் அப்படின்னா இதை எழுதுங்க, தட் இஸ் வெல் அண்ட் குட். அப்படி இல்லை இதை எழுதினாலும் ஓகே, ரைட்? இது வந்து எல்பிபிக்கான இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க, என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. இங்கே எல்பிபினா அது என்னென்ன ஃபார்மட் இருக்கணும், என்ன கன்சிஸ்ட் பண்ணியிருக்கணும் அது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை அது வச்சிருக்கணும், ரைட்? ஸோ ஒரு லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம்னா அதில் ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன், அப்ஜெக்டிவ்னா என்ன, எதர் மேக்ஸிமைஸ் ஆர் மினிமைஸ் ஃபங்க்ஷன் இருக்கணும், ரைட்? அண்ட் தென் அப்ஜெக்டிவ் இருக்கணும், அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அண்ட் அப்ஜெக்டிவ் இருக்கணும், அண்ட் தென் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் இருக்கணும். கன்ஸ்ட்ரைன்ட்னா என்ன, ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு ஒரு 2-3 ஈக்குவேஷன் அடிஷ்னலாக கொடுப்பாங்க, அதுதான் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 4th ஒன் என்ன அப்படின்னா நான் நெகட்டிவிட்டி constraint. So non-negativity constraint na greater than or equal to 0 இருக்கணும். நெகட்டிவ் மட்டும் வரக்கூடாது, பட் 0 வரலாம், அதுதானே நான் நெகட்டிவ் அப்படின்றதுக்கு அர்த்தம், ரைட்? ஸோ பாசிட்டிவ் வேற, நான் நெகட்டிவ் வேற. பாசிட்டிவ்னா ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தேன் 0 மட்டும், ரைட்? நான் நெகட்டிவ்னா இன்க்ளூடிங் தட் பாயிண்ட் 0 ஆல்சோ. ஸோ அந்த மாதிரி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க, இதுதான் எக்ஸாம்பிள் ஃபார் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம். மேக்ஸிமைஸ் z ஈக்குவல் டு 10x1 + 4x2, இதுதான் நம்மளோட என்னது அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். சப்ஜெக்ட் 2 இதெல்லாம் கன்ஸ்ட்ரைன்ட். ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 40, x1 + 4x2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 40, 2x1 + x2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 20, இதுதான் constraints. Okay, then non-negative constraints, இதுதான் non-negative constraints, greater than or equal to 0, greater than or equal to 0 x2. ஸோ இதுதான் நம்ம non-negative constraint சொல்லணும். ஸோ இதுதான் உங்களுக்கு லீனியர் ப்ரோக்ராமிங்கோட ப்ராப்ளம். சரி, நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ எ ஃபங்க்ஷன் ரெப்ரசன்டிங் தி டோட்டல் ப்ராஃபிட் ஆர் டோட்டல் காஸ்ட் இஸ் கால்ட் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். நம்ம அங்கேயே எழுதியிருப்போம். இப்போ நம்ம முன்னாடி கேம் தியரி லீனியர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணுறப்ப ஃபைனலி என்ன பண்ணியிருப்போம், இந்த டோட்டல் காஸ்ட் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்றப்ப லாஸ்ட்டாக டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிச்சிருப்போம். அதுதான் இங்கே அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் ஆக்சுவலி, ரைட்? ஸோ டோட்டல் காஸ்ட் ஆர் டோட்டல் ப்ராஃபிட், அதுதான் நம்மளோட அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். இதெல்லாம் 2 மார்க் கொஸ்டின் உங்களுக்கு. ஸோ அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்னா என்னன்னு கேட்டாங்கன்னா ஸோ இதை எழுதுனா தட்ஸ் எனஃப், ரைட்? தென் அப்ஜெக்டிவ் அப்படின்னா என்ன, மேலே நான் சொன்ன அந்த 4த்துக்கான எக்ஸ்பிளனேஷன் இங்கே கொடுத்துருக்கோம். அப்ஜெக்டிவ்னா தி ஆக்ட் ஆஃப் மேக்ஸிமைசிங் தி டோட்டல் ப்ராஃபிட் ஆர் மினிமைசிங் தி total cost is called objective, right? So அப்போ நம்ம
பண்ற ப்ரொசீஜர், அதாவது மேக்ஸிமைஸ் தி ப்ராஃபிட் ஆர் மினிமைஸ் தி காஸ்ட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ற ப்ரொசீஜர் ஆர் ஆக்ட் ஆர் டெக்னிக், அதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம், அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்றோம். தென் கன்ஸ்ட்ரைன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் imposed on the utilization of available resources, right? So அந்த available resourcesக்கு நம்ம கொடுக்கிற restriction, right? அதுதான் நம்ம என்ன சொல்றோம், constraint expressed in the form of linear inequalities. So linear inequalitiesனா inequalitiesனா என்ன அர்த்தம், ஸோ அதுதான் நான் இங்கே மேலே எழுதியிருந்தது. இன்இக்வாலிட்டிஸ்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படிலாம் இருந்ததுன்னா தீஸ் ஆர் ஆல் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, ஸோ தே ஆர் இன்இக்வாலிட்டிஸ். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இருந்தாலும் இன்இக்வாலிட்டிஸ். ஈக்குவல்னு வந்தால் அது ஈக்குவாலிட்டி, ரைட்? மேலே இருக்கிறது ஈக்குவாலிட்டி, இதெல்லாம் இன்இக்வாலிட்டிஸ், ரைட்? ஸோ இந்த மாதிரி இருக்க இன்இக்வாலிட்டிஸை பேஸ் பண்ணி வர கன்ஸ்ட்ரைன்ட்ஸ், ரைட்? தென் ஃபைனலி நான் நெகட்டிவிட்டி constraints அப்படின்னா என்ன அப்படிங்கிற விஷயம். ஸோ நான் நெகட்டிவிட்டி கன்ஸ்ட்ரைன்ட்ஸ்னா த வேல்யூ ஆஃப் தி வேரியபிள்ஸ் சே எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ நம்ம மேலே ஈக்குவேஷனில் x1 and x2 எடுத்துருந்தோம், இங்கே எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டு வேரியபிள் இருக்கும் போது, ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் கேன் பி 0 ஆர் பாசிட்டிவ் பட் cannot be நெகட்டிவ். ஸோ இதை தான் நான் நெகட்டிவ், அதான் நான் உங்களுக்கு மேலேயே சொன்னேன். ஸோ நான் நெகட்டிவ்னா என்ன அர்த்தம், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0, அதான் இங்கே சொல்கிறோம். த வேல்யூ ஆஃப் தி வேரியபிள் எக்ஸ் அண்ட் ஒய் என்னவா இருக்கணும், எய்தர் 0வா கூட இருக்கலாம் ஆர் பாசிட்டிவாக இருக்கலாம், பட் நெகட்டிவா மட்டும் இருக்கக்கூடாது. இங்கே நம்ம x1 x2 எடுத்திருந்தோமா, ஸோ திஸ் x1 இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0, x2 இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு பேசுகிறோம்ல, இதுதான் நம்மளுக்கு நான் நெகட்டிவ் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ், ரைட்? அதுதான் அங்கே வேர்டாக சொல்லியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் அண்ட் ஒய் ரெப்ரசன்ட் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட், ரைட்? இன்கேஸ் எக்ஸோ ஒய்யும் நம்மளை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் தே cannot be நெகட்டிவ். எக்ஸும் ஒய்யும் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் வந்து நம்பர் ஆஃப் டேபிள்ஸு, ஒய் வந்து நம்பர் ஆஃப் சேர்ஸ் அப்படின்னு எடுக்கிறோன்னு வைங்க, ரெண்டும் கண்டிப்பாக என்ன இருக்க போகுது, நெகட்டிவ் இருக்க போகிறது கிடையாது. பட் 0 கூட இருக்கலாம். இன்கேஸ் நான் டேபிள் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுறேன்னா அங்கே சேரோட வேல்யூ வந்து 0, அப்போ 0 இருக்கலாம், பட் தே cannot be, ரைட்? ஸோ அப்போ த நம்பர் ஆஃப் ப்ராடக்ட், ரைட், த நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் ப்ரொடியூஸ்டு கேன் பி 0 ஆர் கிரேட்டர் தேன் 0, greater than 0, greater than that. ஸோ அப்போ 0 விட பெருசாக இருக்கலாம், 0வா இருக்கலாம், ரைட்? பட் நெகட்டிவாக மட்டும் இருக்க முடியாது. அதுதான் நம்ம மேலே சொல்கிற அசம்ஷன். ஓகே, தென் அசம்ஷன்ஸ் அண்டர்லையிங் எல்பிபி. ஸோ எல்பிபி வேணும்னா நமக்கு என்னென்ன அசம்ஷன்ஸ் தேவை அப்படிங்கிறத இங்கே கீழே நான் சொல்லியிருக்கேன். ஃபார்மிங் எ எல்பிபி அண்ட் சால்விங் இட் ஆர் based on the following assumption. ஸோ நம்ம ஒரு லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம்ஸை இனிஷியலாக ஒரு தியரி மாதிரி இருக்கும், அதை நம்ம ஈக்குவேஷனை கன்ஸ்ட்ரைன் பண்ணணும். ஓகே, அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை சால்வ் பண்ணுவோம். நிறைய வேஸ் இருக்குது நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு கிராஃபிக்கல் மெத்தட் இருக்குது, சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் இருக்குது, பிகம் மெத்தட் இருக்குது, ரைட்? அதுக்கப்புறம் ரிவர்ஸ் டி சிம்ப்ளெக்ஸ், இந்த மாதிரி நிறைய மெத்தட் இருக்குது. அதில் நம்ம பேசிக்காக கிராஃபிக்கல் அண்ட் சிம்ப்ளெக்ஸ் மெயினாக பார்ப்போம். ஸோ அது ரெண்டு தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மாதிரி மெத்தடை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன அசம்ஷன்ஸ் இனிஷியலாக வேணும் அப்படிங்கிறது இங்கே சொல்லியிருக்காங்க. தென் ப்ரொபோர்ஷனாலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ ஸ்டேட்ஸ் தட் எனி சேஞ்ச் இன் தி கன்ஸ்ட்ரைன் இன்இக்வாலிட்டிஸ் வில் ஹாவ் அ proportional change in the objective function. ஸோ கன்ஸ்டன்ட் இன்இக்வாலிட்டியில் நம்ம கொடுக்குற சேஞ்சு எதை அஃபெக்ட் பண்ணோம் அப்படின்னா, இட் ப்ரொபோர்ஷனல் சேஞ்ச் இன் தி அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ நம்ம கன்ஸ்டன்ட்டில் எதாவது சேஞ்ச் கொடுத்தா அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் சேஞ்ச் வரும் கண்டிப்பாக அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்கேஸ் 5 மார்க்கில் எல்பிபி பற்றி கேட்குறாங்கன்னா அதை எழுதுறதுக்காக ஒரு ப்ரொசீஜர், ரைட்? செகண்ட் ஒன் அடிட்டிவிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, திஸ் அசம்ஷன் அசெட்ஸ் தட் தி டோட்டல் ப்ராஃபிட் இன் தி அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இஸ் தி சம்மேஷன் ஆஃப் ஆல் ப்ராஃபிட். ஸோ அதுதான் நமக்கு தெரியும். டோட்டல் ப்ராஃபிட்னா என்ன, எல்லா ப்ராஃபிட்ஸையும் ஆட் பண்ணுறது. அதுதான் இங்கே சொல்கிறோம், சம்மேஷன் ஆஃப் ஆல் ப்ராஃபிட்ஸ் கான்ட்ரிபியூட்ஸ் பை ஈச் ப்ராடக்ட், ரைட்? சிமிலர்லி த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ரிசோர்ஸஸ், மேலே ப்ராஃபிட் பேசுகிறோம், இங்கே அமௌண்ட், ரைட்? ரிசோர்ஸஸ் இஸ் யூஸ்டு டு சம்மேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் யூஸ்டு பை ஈச் ப்ராடக்ட் செப்பரேட்லி. ஸோ இது ரெண்டையும், அதாவது காஸ்ட்டை நம்ம சம் பண்ணுறது ஆர் இன்னொன்று என்ன மேலே பேசின விஷயம், காஸ்ட் ஆர் ப்ராஃபிட் ரெண்டையும் சம் பண்ணுறது தான் வந்து நம்மளோட அடிட்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அடிட்டிவிட்டி, சம்மேஷன், சம்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணுறது. தென் டிவைசபிலிட்டி. ஸோ டிவைசபிலிட்டி அப்படின்னா தி ஸ்டேட் தட் தி வேரியபிள்ஸ் கேன் டேக் எனி வேல்யூஸ் இன்க்ளூடிங் தி ஃப்ராக்ஷன்ஸ். ஸோ அப்போ நான் ஃப்ராக்ஷன் வேல்யூஸ் கூட எடுக்கலாம் அந்த எக்ஸ் அண்ட் ஒய்க்கு. ஸோ அது வந்து என்ன வேல்யூ என்ன எடுக்கலான்றது தான் இந்த டிவைசபிலிட்டி சொல்கிறது. தென் செர்டைனிட்டி. ஸோ செர்டைனிட்டி அப்படின்னா இட் இஸ் அஸ்யூம்டு தட் தி coefficients in objective function and the coefficient in constraints inequalities are known with certainty. So அந்த coefficients of constraint and inequalities நமக்கு என்னவா இருக்கணும்,
தெரிகிற மாதிரியான ஃபார்மில் இருக்கணும், அதுதான் நம்ம அங்கே சொல்கிறோம். ரைட். ஃபைனலி ஃபைனைட்னஸ் அப்படின்னா என்ன? எல்பிபி அசியூம்ஸ் தட் வேரியபிள்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் ஆர் ஃபைனைட் இன் நம்பர். ஸோ அந்த வேரியபிள்ஸும் கன்ஸ்ட்ரெயின்ஸும் என்ன இருக்கும்? நம்ம சால்வ் பண்ணுறது எல்லாமே 2 வேரியபிள் 2 கன்ஸ்ட்ரெயின்ட்டாக எடுப்போம். மோரோவர் அது ஃபைனைட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஆப்டிமைசேஷன் நம்ம அகைன் தான் பார்க்குறோம். ரைட். ஸோ த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இஸ் டு பி ஆப்டிமைஸ்டாக என்ன அர்த்தம்? தட் இஸ் மேக்ஸிமைஸ் ப்ராஃபிட் ஆர் மினிமைஸ் காஸ்ட். இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஆப்டிமைஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரைட். அந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனோட நீட் என்ன அப்படின்னா எய்தர் மேக்ஸிமைஸ் தி ப்ராஃபிட் ஆர் மினிமைஸ் தி காஸ்ட். தென் யூனிக் ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? பேர்லேயே இருக்கு யூனிக். ரைட். தேர் இஸ் ஒன்லி ஒன் ஆப்ஜெக்டிவ் எய்தர் மேக்ஸிமைஸ் ப்ராஃபிட் ஆர் மினிமைஸ் காஸ்ட். ஸோ இதுதான் இருக்கணும். ஒரு லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரே ஒரு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் தான் இருக்கணும், எய்தர் மேக்ஸிமைஸ் ஆர் மினிமைஸ், அவ்வளோதான் விஷயம். ஓகே. ஸோ அதான் நம்ம இங்கே யூனிக் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். தென் ஃபைனலி ஃபார்முலேஷன் ஆஃப் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் அப்படின்னா என்ன? ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம்ஸ்லாம் எப்படி சால்வ் பண்ணுன்றதை நம்ம அடுத்து பார்ப்போம். ஜஸ்ட் இந்த ஒரு நோட்டேஷன். ஸோ ஃபார்முலேஷன் ஆஃப் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் 2 மார்க்கில் கேட்டால் இதுதான் எழுதணும். த ப்ராசஸ் ஆஃப் presenting the given problem in linear programming format. LP formatனா linear programming format. மேலே பேசணும்ல, அந்த format is called formulation or structurization of linear programming problem. LPனா linear programming problem. ஒரு given process நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா LPP ஃபார்ம்ல எழுத போறோம். அதுக்கு பேர் தான் ஃபார்முலேஷன் ஆஃப் LPP. ஓகே. ஸோ தட்ஸ் ஆல். இந்த ஃபார்முலேஷன் ஆஃப் LPPனா என்ன, அண்ட் இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ்லாம் எப்படி சால்வ் பண்ணுறது, அண்டு ஒரு ப்ராப்ளம்ல இருந்து நம்ம எப்படி ஃபார்முலேட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். ரைட். தட்ஸ் ஆல். தேங்க்யூ. வில் see in the next video. Thank you.